விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க தற்குறிகள், விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க தற்குறிகள், முட்டாள்கள். இவர்களுக்கு தேசப்பற்று இருக்கா, மொழிப்பற்று இருக்கா, இனப்பற்று இருக்கா? டேய், விஜய்க்கு அவங்க ஓட்டு போடலடா, போட வச்சான்டா திமுககாரன். புரியல உனக்கு? அவனை ஸ்கூல்லேயே முட்டாளாக்கணும், கல்லூரியிலே முட்டாளாக்கணும், பள்ளிக்கூடத்துலேருந்தே அவனை தற்குறியாக வளர்த்தான்டா திமுககாரன். எப்படின்னு சொல்லட்டோமா? இந்த டிக்டாக் செயலி வந்த பிறகு நம்ம கண்ணு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளை பேச போன எத்தனை பேர் சமூக ஆளுவர்கள், எத்தனை பேர் இந்த மொழிப்பற்றாளர்கள், எத்தனை பேர் மண்ணி மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், கேடுகட்ட விபச்சாரிகள், இந்த இணையதளத்தில் ஆள் பிடிக்கிற புறம்போக்குங்க, 10 ஆம்படியான பார்க்குறவளுங்க, எந்த தகுதி இல்லாத பொருதேசிங்க, இவங்க தான் அவுத்து போட்டு ஆடின புறம்போக்குங்க. இவங்க தான் போய் கல்லூரியில் பேசுனாங்க, பள்ளிக்கூடத்தில் பேசுனாங்க. ஒரு தலைமுறையை அப்படியே அழிச்சான்டா திமுககாரன், அழிச்சான். அவங்களுக்கு சின்ன சின்ன ரோல் கொடுத்து, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கொடுத்து படத்தில் நடிக்க வச்சாங்க. இதை பார்க்குற இளைஞர்கள், ஓ, டிக்டாக்கில் அவுத்து போட்டு ஆடினா, ஆள் பிடிச்சா, பண்டையாக பேசினா, பாடி போட்டு நடித்தா, ஒரு கணவன்கிட்ட கூட காட்ட பயப்படுற சில பெண்கள் இடத்த கூட சாதாரணமாக டிக்டாக்கில், இணையதளத்தில், ஃபேஸ்புக்கில் காட்ட ஆரம்பித்தாளுங்க. புரியுதா? இப்போது இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வந்துச்சு, அதில் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி நாசனம் ஆனாங்க. இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சவராக ஆனாங்க, போதையில் இருந்தானுங்க, இணையதளத்தை போதையில் இருந்தானுங்க. எப்படி? இணையதளத்தை போதையில் இருந்தானுங்க. அந்த போதைக்கு கரெக்டாக விஜய் இறக்கி விட்டாங்க. விஜய் ஒரு கூத்தாடி கரெக்டாக இந்த பசங்க போய் சிக்கனானுங்க. அவனுங்க மேலே தப்பு இல்லைடா. அவனுங்களே கல்லூரியில் ஒரு மொழிப்பற்றாளனோட இனப்பற்றாளனை, இந்த மண்ணு மக்களுக்காக பேசுகிறவனை பேசி பேசி அவனுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து அவனை நல்லா ஆளாக்கி சிந்தனை உள்ளவனை வளர்த்திருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டான். இல்லைனா இந்த இணையதளத்தை பயன்படுத்துகிறவங்க, இது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு பல பெண்களை நான் உதாரணம் சொல்ல முடியும். அவங்க பேரெல்லாம் என் வாயால் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறேன். பல பெண்களை இன்றைக்கி உதாரணம் காட்ட முடியும். நாம விபச்சாரி தான் ஆள் பிடிக்கிற சில பெண்களை கொண்டு போய் கல்லூரியில் பேசினாங்க, பள்ளிக்கூடத்தில் பேசினாங்க. இது தவறு. முழுக்க முழுக்க தமிழர்கள் நாட்டு மேலே, தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்தை மேலே, தமிழ் படிக்கிற பசங்க மேலே, கல்லூரி பசங்க மேலே நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல். ஒரு பொறுக்கி பையன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தி கட்டிங்கன்னா அவன் பொண்டாட்டிக்கு ரோடு பெருக்கி தின்னுங்கன்னு இப்படி பொறுக்கி தின்னுக்கிறான். அவனை எடுத்து கல்லூரியில் பேசுகிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் அலைமாஞ்சின்னு போட்டோ எடுக்கிறாங்க. எதை சொல்ல வர நீ? ஒரு இன்ஸ்டாகிராமில் அவுத்து போட்ட ஆடின்னு ஆள் பிடிக்கிற ஒரு பொம்பளை கூட்டின்னு போய் கல்லூரியில் ஆட விடுற நீ எதை காட்டுற நீ? இது அசிங்கம். அறவேற்கு தக்க விஷயத்த அந்த பசங்களை முட்டாளவே வளர்த்தாங்க. நான் யார் என்னன்றதே தெரியாமல் மக்களை வளர்த்தாங்க. இணையதளத்தை, இந்த இணையதளத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு வயசு வரைமுறை வைக்கல, கட்டுக்கடங்காத அவுத்து விட்டாங்க. அதோட விளைவே தான்டா இது. பாவண்டா பசங்க, காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைடா. அவங்கள திட்டாதீங்கடா அவங்கள.